வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இந்த பவுடரை ஒரு கிளாஸ்ல 3 ஸ்பூன் சேர்த்துட்டு ஐஸ் கியூப் சேர்த்து தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நல்லா டேஸ்டான லெமன் ஜூஸ் ரெடி. இந்த இன்ஸ்டன்ட் லெமன் ஜூஸ் ப்ரீ மிக்ஸ் பவுடர் ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். இந்த சம்மர்ல எப்பெல்லாம் உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் சட்டுன்னு மிக்ஸ் பண்ணி பட்டுன்னு குடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்யறதுக்காக ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாகவே லெமனை கிளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜென்ரலாக லெமனை எடுத்து இப்படி கையால் அழுத்தி பார்த்தோம்னா ரொம்பவே அழுத்தும் போது ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் இது அப்படியே ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் உங்கள் உள்ளங்கையை வச்சு நல்ல டீப்பாக இது மாதிரி நல்லா இது போல் ரொட்டேட் பண்ணி விட்டு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டு தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி செய்கிறதுனால இந்த எலுமிச்சம்பழம் ஹார்டாக இருக்கிறது மாறி இது போல தொட்டு பார்த்தோம்னா நல்லாவே ஸ்மூத்தா தளதளன்னு இருக்கும். நான் இப்போ இதே போல எல்லா பழத்தையுமே நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எல்லா லெமனையுமே 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா பழம் தளதளன்னு இருக்கும் போது சாறு பிழிஞ்சோம்னா பழத்துல இருந்து நிறையவே நமக்கு தேவையான சாறு கிடைக்கும். இப்போ நான் 250 ml மெஷரிங் கப்பால இப்போ இந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாவே ஒரு கப்பு வர அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு லெமன் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி கையால திருகியும் பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமன் ஸ்குவீசரை யூஸ் பண்ணி கூட பிழிஞ்சிக்கலாம். எந்த மெத்தட்ல பிழிஞ்சு எடுப்பீங்களோ அது உங்களோட விருப்பம் தான். நான் கைகளாலேயே திருகி பிழிஞ்சிட்டு ஒரு கப்பு லெமன் சாறு எடுத்து தனியா வச்சிருக்கேன். அடுத்ததா ஜூஸ் எடுத்தது போக இந்த லெமன் தோலை தூக்கி போடாம இந்த வெயில்ல காய வச்சு நீங்க ஃபேஸ் பேக்குக்கு கூட அரைச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இதை பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, அப்புறம் கிச்சன் சிங்க்ல உள்ள ஸ்டெயின் ரிமூவ் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னா நீங்க பாத்ரூம் கிளீனிங் பர்பஸ் இது போல வேஸ்ட் பண்ணாம எதுக்கு யூஸ் பண்ண போறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் தான். நான் சிகக்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக இதை வெயில்ல காய வச்சு யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இது போல ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. இதுல நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் முழுசையும் இதுல சேர்த்துக்கிறேன். அடுத்ததா நீங்க எந்த கப்பால லெமன் ஜூஸை மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பால 4 கப் அளவுக்கு சர்க்கரை இதுல தாராளமா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரையோட அளவு 4 கப்பு அப்படின்றது ரொம்ப அதிகம் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி 2 கப்போ அப்படி இல்லைன்னா 3 கப்போ கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கக்கூடிய லெமன் பாத்தீங்கன்னா நல்ல புளிப்பா இருக்கும். ஸோ நான் அதுக்கு தாராளமா 4 பங்கு அளவுக்கு இதுல சர்க்கரையை சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை இப்போ ஒரு கரண்டியாலேயோ இல்லை இது போல ஒரு நைஃபாலேயோ இதுல சேர்த்திருக்கக்கூடிய ஜூஸும் சர்க்கரையும் நல்ல ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இதை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே எடுத்துட்டு நல்ல ஒரு வெயில் அடிக்கிற பகுதியில் வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க வெயில்ல காய வச்சு அதுக்கப்புறம் உங்கள்ட்ட எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஒரு நாள் வெயில்ல காய்ந்ததுக்கு அப்புறமா இதோட பதம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்டலைஸ்டா ஃபார்ம் ஆகிற மாதிரி மாறி வர ஆரம்பிக்கும். நான் ஃபோர்க்கு வச்சு எடுத்து விடும் போதே தெரியுதா நல்ல பளபளன்னு கண்ணாடி மாதிரி நல்லா காஞ்சு வருது பாருங்க. இதை இப்போ நல்ல ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு நாள் மறுபடியும் ஒரு நாள் முழுக்க வெயில்ல காய வச்சு எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்க. 2 நாள் வெயில்ல காய்ந்ததுக்கு அப்புறமா இப்படிதாங்க இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்னா இது அப்படியே கொஞ்சம் கட்டிய முட்டியமா இருக்கும் இல்லையா, இப்ப கையை வச்சு நல்ல ஒண்ணு சேர உடைச்சு விட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நாள் முழுமையா வெயில்ல காய்ந்ததுக்கு அப்புறமா இதோட பதம் இப்படி இருக்கும். அடுத்தது 3வது நாளா நீங்க இதை வெயில்ல காய வைக்கும் போது ஒரே தட்டுல சேர்த்து காய வைத்திருந்ததை இதுல பாதி எடுத்து நீங்க வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க. மாற்றி 2 தட்டா டிவைட் பண்ணிட்டு இதை காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி காய வைக்கும் போது இது மேற்கொண்டு நல்ல முறுமுறுன்னு காயறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க முடிஞ்சா 3 தட்டா கூட டிவைட் பண்ணி காய வச்சுக்கலாம். நான் பெரிய அகலமான 2 தட்டுல மட்டும் நல்லா அடர்த்தியா இல்லாம தின்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதே போல ஒரு நாள் வெயில்ல காய வச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ 3வது நாளா ஒரு நாள் முழுக்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. இப்ப பாருங்க இந்த சமயம் இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு நல்ல முறுமுறுன்னு காஞ்சிட்டு கிட்டத்தட்ட கற்கண்டு போல நல்ல கிறிஸ்டலைஸ்ட் ஆகி நல்ல முறுமுறுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு நல்ல காஞ்சு வரணும். இப்படி காஞ்சதுக்கு அப்புறமா இதை நீங்க ஒரு ஷார்ப்பான ஃபோர்க்காலையோ இல்ல தோசை கரண்டியாலேயோ பேத்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட மாதிரி உடைச்சு விட்டு எடுங்க. இப்ப பாருங்க இது நல்ல முறுமுறுன்னு காஞ்சிருக்கா. இப்போ ஈரப்பதம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் கப்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு
நல்ல நைஸான பவுடரா அரைச்சிட்டு வேற ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு ஜல்லியில சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத மாதிரி இது போல ஃபைனா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபில்டர்ல இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இந்த கப்பிகளை மறுபடியும் நம்ம அரைக்கும் போது அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ இதை 3 பேட்சா சேர்த்துட்டு நல்ல நைஸா அரைச்சிட்டு இதே மாதிரி கட்டிகள் இல்லாம ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. நல்ல காய்ச்சலானாதான் இது போல நல்ல ஃபைனா பவுடர் பண்ண வரும். ஸோ நல்ல காய வச்சுட்டு பவுடர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இப்ப அரைச்ச இந்த பவுடர் கூட 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்ல ஒன்னோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலா லெமன் ஜூஸ் ப்ரீ மிக்ஸ் பவுடர் தயார். இப்போ இந்த பவுடரை ஈரப்பதம் இல்லாத ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியிலேயே வச்சு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கெட்டு போகாது. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் லெமன் ப்ரீ மிக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி சட்டுன்னு ஒரே நிமிஷத்துல ஜூஸ் எப்படி தயார் பண்ணலான்னு பார்ப்போம். நான் பாத்தீங்கன்னா தண்ணீர்ல சப்ஜா விதைகளை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. சட்டுன்னு ஊறிடும். இப்போ ஜூஸ் கிளாஸ்ல ஸ்லைஸ் பண்ண லெமன் பீசஸும் கொஞ்சமா புதினா லீஃபையும் சேர்த்துட்டு லைட்டா இது போல கிரஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால ஜூஸ் ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா விதையில இருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ்லயும் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரை சேர்த்துட்டு ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டான ரெஃப்ரெஷிங் தரக்கூடிய லெமன் ஜூஸ் ரெடி. இதுல நீங்க முழுமையா தண்ணீர் சேர்க்கறதுக்கு பதிலா பாதி அளவு தண்ணீரும் பாதி அளவு சோடாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது இதோட டேஸ்ட் இன்னுமுமே அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுல சேர்த்திருக்க லெமன் பீஸ், புதினா லீஃப், சப்ஜா விதைகள் இது எல்லாமே முற்றிலும் ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே நீங்க பிளெயின் வாட்டர்ல கூட ஐஸ் கியூப் சேர்த்துட்டு பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிச்சாலே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த பவுடரை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வரப்போற சம்மர் சீசனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படும் போது சட்டுன்னு எடுத்து மிக்ஸ் பண்ணி பட்டுன்னு குடிச்சிடலாம். அப்புறம் டிராவலிங் டைம்ல உங்க ஹேண்ட்பேக்ல இந்த பவுடரை வச்சு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கடையில விற்கிற ஜூஸையோ கூல்ட்ரிங்ஸையோ வாங்கி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய வாட்டர் பாட்டில் தண்ணீர்லயே இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் லெமன் ப்ரீ மிக்ஸ் ஜூஸ் பவுடர் ரெசிபியை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.